வெல்கம் டு தங்க சமையல். இன்றைக்கி வந்து பிரண்டை சட்னி வித்தியாசமாக செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து துவரம் பருப்பில் வந்து பிரண்டை சட்னி செய்வது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். துவரம் பருப்பு வந்து சிறிதளவு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் வந்து ஒரு 6 பட்டை வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா சட்டியில் போட்டு வறுத்துடணும். மிளகாயும் இந்த பருப்பையும் சேர்த்து எண்ணெய் விட்டு வறுத்துடலாம். நல்லா வறுக்கட்டும். தேவையான அளவு பிரண்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், குடமிளகா ஒரு பாதி மிளகா, பெரிய மிளகா இருந்ததுனால பாதி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். மல்லித்தலை ஒரு 2 கொத்து இருந்துச்சு, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பருப்பை வந்து நல்லா வறுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா சிவக்க வறுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை வந்து கொட்டிடலாம். வந்து இந்த பிரண்டை வந்து நல்லா எண்ணெய் விட்டு வதக்கிட்டு வேணும். சிறிதளவு சால்ட்டு போட்டு வதக்கணும். நல்ல எண்ணெயில் வந்து சுருங்க வதக்கிடணும். இப்போ இதோட இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. இது பார்த்து இந்த தக்காளி போட்டுடலாம். தக்காளி, இந்த வெங்காயம், இந்த மல்லித்தலை, இந்த குடமிளகாய், இதோட நெல்லிக்காய் சைஸ்க்கு வந்து ஒரு புளியும் போட்டு நல்லா வதக்கிடணும். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு விட்டுறணும். போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். வதங்கவும் இதை இறக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு நல்லா மிக்ஸியில் அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வத்தலையும் இந்த பருப்பையும் நல்லா பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். இதுக்கு பட்டு இந்த வதக்கி வச்சுருந்த பிரண்டையை இதில் கொட்டிடலாம். இது ஆறுனதை வந்து மிக்ஸியில் போட்டு அடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து பாத்திரத்தில் எடுத்துடலாம். இந்த மாதிரி கட்டி அரைச்சி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நல்லா 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு சட்னியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி தாளிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி கட்டியாகவும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குது. இட்லிக்கு இந்த துவையில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வித்தியாசமாக டேஸ்ட் இருக்கும். உளுந்து சேர்க்குறது போல் இந்த துவரம் பருப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாருமே லைக் பண்ணுறாப்புல இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.